ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 15. திரிகாலம். கால உணர்வு, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். சீடர்: ஓ குருவே, வாழ்வின் சூரியனாகிய பிராணன் புருவ மத்தியில் பிரகாசிக்கும் போது கால உணர்வு அழிந்து விடுகிறது என்று கூறினீர்கள். ஆனால் மக்கள் பூதம், இறந்த காலம், வர்த்தமானம் நிகழ்காலம் மற்றும் பாவி எதிர்காலம் என 3 காலங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். மேலும் இந்த உலகத்தின் நிகழ்வுகள் இந்த 3 கால உணர்வுகளின் அடிப்படையிலேயே நடக்கின்றன. இது போன்ற 3 உணர்வுகள் இல்லை என்றால் கால உணர்வை இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பொறுத்து எதுவும் நடப்பது சாத்தியமில்லை. இது எவ்வாறு இருக்க முடியும்? ஆசிரியர்: பூதம், வர்த்தமானம் மற்றும் பாவி என்ற இந்த சொற்களின் மூலம் நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? சீடர்: பூதம் என்றால் முடிந்து போன ஒன்று, வர்த்தமானம் என்றால் நடந்து கொண்டிருப்பது மற்றும் பாவி என்றால் நடக்கப் போவது என்று பொருள். ஆசிரியர்: அது எவ்வாறு இருக்க முடியும்? இதை பாருங்கள், இது என்ன? சீடர்: அது ஒரு புத்தகம். ஆசிரியர்: நான் இப்போது என்ன செய்ய போகிறேன்? சீடர்: அதை தொடுவதற்காக நீங்கள் பாவி இயக்கத்தில் நிலையில் இருக்கிறீர்கள். ஆசிரியர்: அப்படியானால் அது என்ன காலம்? சீடர்: பாவி எதிர்காலம். ஆசிரியர்: இப்போது நான் என்ன செய்கிறேன்? சீடர்: நீங்கள் புத்தகத்தை தொட்டு எடுக்கிறீர்கள். ஆசிரியர்: இந்த நேரம் என்ன காலம்? சீடர்: இது வர்த்தமானம், நிகழ்காலம். ஆசிரியர்: இப்போது நான் இந்த புத்தகத்தை என்ன செய்துள்ளேன்? சீடர்: நீங்கள் அதை உங்கள் கையில் எடுத்துவிட்டீர்கள். ஆசிரியர்: அந்த நேரம் என்ன காலம்? சீடர்: பூதம், இறந்த காலம். ஆசிரியர்: எனவே காலகட்டங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன? அது பூதம், வர்த்தமானம், பாவி என்ற வரிசையிலா அல்லது பாவி, வர்த்தமானம், பூதம் என்ற வரிசையிலா? சீடர்: அது பாவி, வர்த்தமானம் மற்றும் பூதம் என்ற வரிசையில்தான் உள்ளது. ஆசிரியர்: எந்த ஒரு பாவி இயக்கம் நிலையும் இன்றி உங்களால் எதையாவது செய்ய முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: எந்த ஒரு செயலையும் செய்யாமல் உங்களால் எதையாவது பார்க்க முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அப்படியானால் பார்க்கப்படாத, கேட்கப்படாத அல்லது அறியப்படாத எதுவும் பூதமாக, இறந்த காலமாக இருக்க முடியுமா? சீடர்: இல்லை, அது பூதமாக இருக்க முடியாது. ஆசிரியர்: இது இந்த உதாரணத்தை போன்றது. நீங்கள் இங்கு கடந்து வருவதற்காக உங்கள் வீட்டிலிருந்து புறப்படுவது பாவியாகும். நீங்கள் உண்மையாக பயணப்படுவது வர்த்தமானமாகும். மேலும் நீங்கள் உண்மையாக இந்த இடத்தை வந்தடைவது பூதமாகும். பாவி என்றால் ஒரு நகர்வு அல்லது இயக்கம் என்று பொருள். ஜடத்திற்கு, உடலுக்கு இயக்கம் இல்லை என்றால் அதால் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் எழுந்திருக்க விரும்பினால் உங்கள் கை கால்களை அசைக்க வேண்டும். கை கால்களை அசைக்காமல் உங்களால் எழுந்திருக்க முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அதற்கு காரணம் அங்கு இயக்கம் இல்லை. எது இயங்குகிறதோ அதுவே வாயு, அதாவது உயிர் ஆற்றல் ஆகும். இதுவே உண்மையான பாவி ஆகும். இந்த பாவி அல்லது வாயுவிலிருந்துதான் மனம் தோன்றியது. இந்த மனமே வர்த்தமானமாகும். மேலும் இந்த உடல் இந்த மனதின் படைப்பு ஆகும். இந்த உடலே உண்மையான பூதமாகும். உயிர் ஆற்றலாகிய வாயு உண்மையான பாவி மற்றும் மனம் உண்மையான வர்த்தமானம் இல்லை என்றால் அங்கு எந்த ஒரு இனப்பெருக்கமும் படைப்பும் இருக்க முடியாது. பூதம், உடல் என்பது வர்த்தமானத்தின் மனதின் படைப்பாகும். இந்த மனம் குணத்தில் ரஜசாகும். மேலும் மேலே கூறப்பட்டபடி இந்த மனமே உடலை படைக்கிறது. உயிராற்றலாகிய வாயு குணத்தில் சத்துவமாகும். அது இந்த உடலை காக்கிறது. குணத்தில் ரஜசாக இருக்கும் மனம் குணத்தில் சத்துவமாக இருக்கும் வாயுவுடன் இணையும் போது நான் என்ற அகங்காரம் தோன்றுகிறது. பூதம் அல்லது நமது உடல் என்பது இந்த அகங்காரத்தின் மிக தெளிவான வடிவமே ஆகும். அகங்காரத்தில் பூதம், உடல் படைக்கப்பட்டுள்ளதால் நாம் காண்பவை, கேட்பவை, அறிபவை அல்லது செய்பவை அனைத்தும் பூதங்கள், கடந்த காலத்தின் விளைவுகள் ஆகும். இவை அனைத்தும் மனதின் செயல்பாடுகளே ஆகும். எனவே மனம் என்பது செயல், இந்த செயலே வர்த்தமானம் ஆகும். இந்த மனதிற்கான காரணம் அல்லது தோற்றுவாய் வாயு ஆகும். எனவே இந்த வாயுவே பாவி ஆகும். அங்கு பாவி இல்லை என்றால் அங்கே மனமும் இல்லை, அகங்காரமும் இல்லை. நாம் தூங்கும்போது இந்த 3 காலங்களை பற்றிய எந்த ஒரு உணர்வும் நமக்கு இருப்பதில்லை. அப்போது நமது சக்தி, ஆற்றல் வெளியே பரவுவதில்லை. நமக்குள்ளிருந்து வெளிப்படும் சக்தியின் ஓட்டமே வாயு ஆகும். இந்த வாயுவிலிருந்தே அனைத்தும் தோன்றின. எனவே மனம் வெளிப்புறமாக செலுத்தப்படும் போது அங்கு ஒரே ஒரு கால உணர்வு மட்டுமே இருக்கிறது. அதுவே பாவி ஆகும். அதை தவிர வேறு எந்த கால உணர்வும் இல்லை. மனம் வெளிப்புறமாக செலுத்தப்படாமல் புருவ மத்தியில் ஒருமுகப்படுத்தப்படும் போது இந்த கால உணர்வு அழிக்கப்படுகிறது. நாம் ஆத்ம சாட்சாத்காரத்தை, சுய அறிதலை அடைகிறோம். இந்த ஆன்மாவே பிரம்மம். மேலும் உயிர் ஆற்றலாகிய வாயுவே ஆகாயத்தில், வெளியில் இந்த ஆன்மாவின் அதிர்வாக இருக்கிறது. இந்த ஆற்றல் பல்வேறு நிலைகளில் பாவி, மாயை மற்றும் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. அது பிரம்மத்திலிருந்தே அதிர்வதால் அது பிரம்ம மாயை, புருஷ பிரகிருதி, சிவசக்தி என்றும் அழைக்கப்படுகிறது. நாம் இந்த சக்தியின் ஓட்டத்தை மீண்டும் உள்ளிழுத்து உண்மையான ஆன்மாவாகிய பிரம்மத்துடன் ஒன்றிணைக்கும் போது நாம் கைவல்யத்தை, முக்தியை அடைகிறோம்.